ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் சிறப்பான பங்களிப்பு செய்ததற்காக மாநில அரசுகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்காங்க. இது தொடர்பா டெல்லியில செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில ஜிஎஸ்டி சீர்திருத்த பரிந்துரை தொடர்பா மாநில அரசுகள் தங்களுடைய கருத்துக்களை ஜிஎஸ்டி கவுன்சில்ல தெரிவித்ததா சொல்லியிருக்காங்க. அப்போது வரி குறைப்பால தங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பு குறித்து மட்டுமே மாநில அரசுகள் கவலைப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. வரி குறைப்புக்கு மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டதால இந்த சீர்திருத்தம் தொடர்பா ஜிஎஸ்டி கவுன்சில் ஒருமனதா முடிவெடுக்க முடிந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த வரி குறைப்புக்கு வழங்கிய ஆதரவு மற்றும் சிறப்பான பங்களிப்புக்காக நன்றி தெரிவித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருப்பதா நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரம் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பா எதிர்க்கட்சியினர் விமர்சிப்பதை அவங்க வன்மையா கண்டிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது முட்டாள்தனமானது அப்படின்னும் தவறான தகவலோட அடிப்படையில பேசுறதாகவும் குறை சொல்லியிருக்காங்க. வரி சீர்திருத்தம் குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் எடுத்து சொல்றதுல தவறு எதுவும் கிடையாதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி எப்போதுமே சீர்திருத்தம் சார்ந்து செயல்படுறதாகவும் கொரோனா நேரத்துல கூட இது போன்ற சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியிருக்காங்க.